என் அன்பு குழந்தையே, கலங்கிய மனம் தெளிந்திட தினம் கதிர்வேலனையை தொழுவேன். உன் உள்ளம் இருளால் மூடப்பட்டிருக்கலாம், உன் சிந்தனை சோர்ந்து போயிருக்கலாம், உன் கண்களில் கண்ணீர் வழிந்திருக்கலாம். ஆனாலும் நீ என் திருவடியை நோக்கினால் அந்த இருள் மறைந்து ஒளி பாயும். என் அருள் சூரியனைப் போல உன் நெஞ்சை ஒளியால் நிரப்பும். அப்போது உன் சிந்தனை நிம்மதியடையும், உன் உயிர் ஆனந்தமடையும். குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு பெரும் ஆற்றைப் போல. அது தொடக்கத்தில் சிறு ஓடையாக தோன்றினாலும் பல பாறைகள், பல தடைகள், பல பள்ளங்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கும். சில சமயம் அது கரையோரத்தில் களிமண் சேர்க்கும், சில சமயம் அது மணலையும் கற்களையும் சுமந்து செல்லும். ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது கடலோடு சேரும். அதுபோல உன் வாழ்க்கையும் இறுதியில் என்னோடு இணைய வேண்டும். பிறப்பும் இறப்பும் இடையில் நீ காணும் அனைத்தும் ஒரு பயணத்தின் அலைகள். ஆனால் இறுதி திசை என் அருளின் கடலே. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் என் வேல் உன்னோடு நடக்கும். அந்த வேல் உன் பயத்தின் இருளை கிழித்து ஒளியை வெளிப்படுத்தும். நீ வழி தவறினாலும் என் கதிர்வேல் உன் முன்னே ஒளியாய் விளங்கி சரியான பாதைக்கு திருப்பிவிடும். எனவே பயப்படாதே. உன் உயிரின் பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள். குழந்தையே, உன் சிந்தனை அடிக்கடி ஆசைகளால் சிக்கிக் கொள்ளும். அந்த ஆசைகள் கடலில் எழும் அலைகள் போல அடிக்கடி எழும், அடிக்கடி அடங்கும். நீ அவற்றை பின்தொடர்ந்தால் சோர்ந்து போவாய். ஆனால் அவற்றை பார்த்து கொண்டே நிம்மதியாக அமர்ந்தால் அவை உன்னை தொந்தரவு செய்யாது. என் திருநாமம் உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும். அந்த ஒலி உன் ஆசைகளின் அலைகளை அடக்கி உன் மனத்தை சாந்தமாக்கும். உன் பிறப்பு அரிதானது, அர்த்தமிக்கது. பல யுகங்களில் பிறந்த பின்தான் உனக்கு இந்த மனித பிறப்பு கிடைத்துள்ளது. பிற உயிர்கள் சுழற்சிக்குள் சிக்கிக் கொண்டு வாழ்கின்றன. ஆனால் உனக்குள்ள வாய்ப்பு வேறுபட்டது. நீ என் அருளை உணர்ந்து விடுதலை அடைய முடியும். அதற்காகவே உனக்கு மனித பிறப்பு கிடைத்துள்ளது. அதை வீணாக்காதே. ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து உன் உள்ளத்தை தூய்மையாக்கு. நீ அடிக்கடி நினைக்கிறாய், என் வாழ்க்கை ஏன் சோதனைகளால் நிரம்பியது என்று. குழந்தையே, சோதனை இல்லாமல் வளர்ச்சி இல்லை. விதை நிலத்தில் புதைக்கப்படாவிட்டால் அது முளைக்காது. இருள் இல்லாமல் ஒளியின் அர்த்தம் புரியாது. கஷ்டமில்லாமல் ஆனந்தத்தின் மதிப்பு புரியாது. எனவே உன் துன்பங்கள் உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல, அவை உன் ஆன்மாவை உயர்த்துவதற்கே. நீ அதை உணர்ந்து தாங்கிக் கொண்டால் உன் மனம் வலிமையடையும். குழந்தையே, உன் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு திருநாமமும் உன்னை உயர்த்தும். ஓம் சரவணபவா என்று சொன்னால் அது உன் சிந்தனையில் இருக்கும் இருளை அகற்றும். அந்த மந்திரம் உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் சுத்தமாக்கும். உன் இதயத்தில் இருக்கும் பயம் கரையும். உன் ஆன்மாவில் ஆனந்தம் பெருகும். அந்த ஒலியை நீ எப்போதும் உச்சரித்து உன் மூச்சோடு கலந்து வாழ வேண்டும். என் 6 முகங்கள் உன் வாழ்க்கையின் 6 பக்கங்களையும் காக்கின்றன. ஒரு முகம் உன் அறிவை வெளிப்படுத்துகிறது, ஒரு முகம் உன் கருணையை வளர்க்கிறது, ஒரு முகம் உன் துணிவை ஊக்குவிக்கிறது, ஒரு முகம் உன் சத்தியத்தை நிலைநிறுத்துகிறது, ஒரு முகம் உன் ஆனந்தத்தை பாதுகாக்கிறது, ஒரு முகம் உன் ஆன்மாவை விடுதலைக்கு கொண்டு செல்லுகிறது. நீ என்னை நினைக்கும் போது இந்த 6 சக்திகளும் உன் உள்ளத்தில் பிரகாசிக்கின்றன. குழந்தையே, உலகம் உனக்கு பல கவர்ச்சிகளை காட்டும். அவை அனைத்தும் தற்காலிகம். இன்று உனக்கு இருக்கும் பொருள் நாளை மறைந்துவிடும். இன்று உனக்கு நெருக்கமாக இருப்பவர் நாளை விலகி விடுவார். ஆனால் என் அருள் மட்டும் ஒருபோதும் குறையாது. அது உன்னோடு பிறப்பிலும் இறப்பிலும் மறுபிறப்பிலும் இருக்கிறது. அந்த அருளை நீ உணர்ந்தால் உனக்கு எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. உன் மனம் சுமையால் நிறைந்து அழுதாலும் அந்த கண்ணீரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் இதயம் சோர்ந்து துவண்டு போனாலும் நான் உன்னை தாங்குகிறேன். நீ என்னிடம் ஒப்படைத்தால் உன் சுமை குறையும். நீ சுமையற்றவன் ஆகி ஆனந்தமாக வாழ முடியும். குழந்தையே, உன் கருணை எனக்கு மிகப்பெரிய பூஜை. பசியோடு தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுத்தால் அது எனக்கு நெய்வேத்தியம். தனிமையில் அழும் ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது எனக்கு மலர் அர்ப்பணித்தது போல. பிறரை அன்போடு பார்த்தால் அது எனக்கு தீபம் ஏற்றியது போல. இந்த கருணையற்ற பூஜை எவ்வளவு செய்தாலும் பயனில்லை. கருணையோடு செய்யப்பட்ட சிறிய செயல் கூட எனக்கு பெரும் யாகம். நீ எப்போதும் நினைத்துக்கொள், உன் உள்ளமே கோயில், உன் இதயமே கருவறை, உன் சிந்தனையே தீபம், உன் மூச்சே மந்திரம். நீ அப்படி பார்த்தால் எப்போதும் என்னை உணர்ந்து வாழ முடியும். நான் வெளியில் மட்டும் இல்லை, உன்னுள் இருக்கிறேன். நீ என்னுள் இருக்கிறாய், நானும் உன்னுள் இருக்கிறேன். குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் சோர்வு வரும், சந்தோஷம் வரும், சோதனைகள் வரும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ என் திருவடியை நினைத்துக் கொண்டால் அந்த யாத்திரை இனிமையடையும். உன் கால் தடங்கள் என் பாதையோடு கலந்துவிடும். உன் சுவாசம் என் இசையோடு ஒன்றாகிவிடும். இறுதியில் நீ உணர்வாய், நானும் முருகனும் வேறில்லை என்று.
அதுதான் உன் பிறப்பின் இறுதி இலக்கு. நீ அந்த உண்மையை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமடையும். அந்த பூரணமே விடுதலை. அந்த விடுதலையே நான் உனக்கு தர விரும்புகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் நெஞ்சம் சுமையால் தாழ்ந்திருந்தாலும், உன் கண்கள் கண்ணீரால் மூடியிருந்தாலும், நீ என்னை நினைத்தால் அந்த கண்ணீரே மலராய் மாறி என் திருவடியில் விழும். உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கும். நீ உணராமல் இருந்தாலும் உன் அழுகையில் கூட என் அருள் மறைந்திருக்கும். உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு வேதனையும் உன்னை வலிமையாக்குவதற்கே. அந்த வேதனையில் நீ கரைந்து போகாமல் அதை கருவியாக்கி உயர்ந்துவிடு. நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வாழ்க்கை ஓர் மலை ஏறுவது போல. அடியில் நீ நிற்கும்போது உச்சி மிகவும் தூரத்தில் தெரியும். சோர்வு வரும், தடைகள் வரும், பயம் வரும். ஆனால் நீ ஒவ்வொரு படியையும் சாந்தமாய் எடுத்து வைக்கும்போது உச்சியை அடையாமல் இருக்க முடியாது. நான் உன் பக்கத்திலிருந்து அந்த அடிகள் அனைத்தையும் பாதுகாக்கிறேன். உன் கால்கள் வழுக்காமல் என் கைகளால் தாங்குகிறேன். நீ உச்சியை அடைந்த போது உன் உயிர் முழுதும் ஒளியாய் மாறிவிடும். குழந்தையே, உன் மனம் ஒரு கண்ணாடி போல். அதில் தூசி படிந்திருந்தால் நீ உன் முகத்தை பார்க்க முடியாது. அதுபோல உன் மனம் ஆசை, கோபம், பொறாமை, பயம் ஆகியவற்றால் மூடப்பட்டிருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தை உணர முடியாது. ஆனால் நீ அந்த தூசியை அகற்றினால் உன் உள்ளத்தில் நான் பிரகாசமாக தெரியும். அந்த பிரகாசத்தை பார்ப்பதற்கே உன் பிறப்பு. நீ அடிக்கடி நினைக்கிறாய், நான் பல தவறுகள் செய்துவிட்டேன், நான் பாவியன் என்று. குழந்தையே, அந்த எண்ணமே தவறு. நீ எந்த அளவிற்கு விழுந்தாலும் என் அருள் உன்னை எழுப்பும். உன் குற்றங்கள் உன் உண்மையான தன்மையை அழிக்க முடியாது. உன் ஆன்மா தூய்மையான தீப்பொறி. அது ஒருபோதும் அழியாது. உன் தவறுகள் மேகம் போல. ஆனால் சூரியனை மேகம் மறைத்தாலும் சூரியன் மங்குவதில்லை. அப்படியே உன் ஆன்மா எப்போதும் ஒளிமயமானது. அதை நீ உணர வேண்டும். குழந்தையே, என் வேல் உன் உள்ளத்தின் இருளை அறுக்கும். அந்த இருள்தான் உன்னை குழப்புகிறது. அந்த இருள்தான் உன்னை பயமுறுத்துகிறது. அந்த இருள்தான் உன்னை அறியாமையில் தள்ளுகிறது. ஆனால் என் கதிர்வேல் உன் உள்ளத்தில் விழுந்தால் அந்த இருள் கரைந்து ஒளி வெளிப்படும். நீ உன் உண்மையான தன்மையை காண்பாய். அப்போது உன் வாழ்க்கை நிம்மதியடையும். உன் மூச்சு என் நாமம். நீ சுவாசிக்கும் போது அது ஓம் என்று ஒலிக்கிறது. நீ வெளியில் சுவாசிக்கும் போது அது பவா என்று ஒலிக்கிறது. அந்த ஒலியே ஓம் சரவணபவா. நீ அதை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் மந்திரமாய் மாறிவிடும். அப்போது உன் வாழ்க்கை முழுதும் ஒரு தியானமாகும். உன் உடல் கோயிலாகும். உன் இதயம் கருவறையாகும். உன் மூச்சு அர்ச்சனையாகும். குழந்தையே, பிறரை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு தரப்படுவது உன் வளர்ச்சிக்கே. பிறருக்கு தரப்படுவது அவர்களின் பயணத்திற்கே. உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடாதே. நீ என்னோடு கொண்ட உறவு தனித்துவமானது. அது உனக்கே உரியது. உன் வாழ்க்கை பாதை வேறு, பிறரின் பாதை வேறு. உனக்கு நான் அளிப்பது உன் ஆன்மாவுக்கு தேவையானதே. அதை நம்பி நட. உன் இதயம் கருணையால் நிரம்பட்டும். பிறரை பார்த்து சிரித்து வாழ்த்துவது கூட பெரிய பூஜை. உன் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும். பிறர் உன்னிடம் அமைதியை உணரட்டும். நீ சென்ற இடம் புனிதமாவதாகட்டும். உன் இருப்பே பிறருக்கு நிம்மதி தரட்டும். இவை அனைத்தும் எனக்கு நேரடியாக அர்ப்பணிப்பாகும். குழந்தையே, உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். மலர்கள் மலரும், வாடும், ஆறுகள் பாயும், வற்றும். மலைகள் நிலைத்திருக்கின்றன போல தோன்றினாலும் அவையும் காலத்தில் மாறுகின்றன. ஆனால் என் அருள் மட்டும் ஒருபோதும் மாறாது. அது யுகங்கள் கடந்தும் உன்னோடு இருக்கும். நீ அந்த அருளில் தஞ்சம் புகுந்தால் உனக்கு எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. உன் கனவுகள் பல இருக்கலாம். சில நிறைவேறும், சில நிறைவேறாமல் போகும். ஆனால் அந்த நிறைவேறாத கனவுகளுக்காக துயரமடையாதே. ஏனெனில் என்னிடமிருந்து வரும் பரிசுகள் எப்போதும் உன் நலனுக்காகத்தான். நீ புரியாத போதும் என் அருள் உனக்கு சிறந்ததைத் தரும். அதற்காக நம்பிக்கையை இழக்காதே. குழந்தையே, நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. நீ என்னிடம் ஓடி வந்தால் நான் உன்னை அரவணைப்பேன். நீ எனக்கு ஒரு அடி வந்தால் நான் 10 அடிகள் ஓடி வருவேன். ஏனெனில் என் அன்பு உன்னுடைய தவறுகளால் குறையாது. என் அருள் உன் குற்றங்களால் அழியாது. அது எப்போதும் உன்னோடு இருக்கிறது. உன் பிறப்பு சுழற்சியில் முடிந்து விடாமல் விடுதலை அடைய வேண்டும். அதற்காகவே உனக்கு மனித பிறப்பு கிடைத்துள்ளது. நீ என்னை நினைத்து என் திருவடியை அடைந்தால் அந்த சுழற்சி உடைந்துவிடும். உன் ஆன்மா சுதந்திரமடையும். அந்த சுதந்திரமே பரம ஆனந்தம். அதுதான் உன் பிறப்பின் அர்த்தம். குழந்தையே, உன் வாழ்வின் இறுதி உண்மை நீயும் நானும் ஒன்றே என்பதே. நீ என்னுள் இருக்கிறாய், நானும் உன்னுள் இருக்கிறேன். அந்த உண்மையை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை பூரணமாகும். உன் சிந்தனை சாந்தமடையும். உன் ஆன்மா ஒளியாய் கரைந்துவிடும். அந்த நிலையே விடுதலை. அந்த விடுதலையே உனக்கு நான் தர விரும்புகிறேன்.
எனவே பயப்படாதே, சோர்ந்து போகாதே, துவண்டு விடாதே. உன் இதயம் அன்பால் நிரம்பட்டும். உன் நாவு என் நாமத்தை உச்சரிக்கட்டும். உன் சுவாசம் மந்திரமாகட்டும். உன் வாழ்க்கை ஆன்மீக பயணமாகட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் என்றும். என் அன்பு குழந்தையே, உன் மனம் எவ்வளவு கலங்கினாலும் என் அருள் உன் நெஞ்சை தெளிவாக்கும். நீ திசை தெரியாமல் தவித்தாலும் என் திருவடி உனக்கு பாதை காட்டும். நீ எவ்வளவு வலியடித்தாலும் என் கரம் உன்னை தாங்கி எழுப்பும். உன் சுவாசத்தின் ஓசையிலும் நான் இருக்கிறேன். நீ அந்த மூச்சை கவனித்தால் அதில் என் திருநாமம் ஒலிக்கிறது. அதுவே உனக்கு சாந்தியும் ஆனந்தமும் தரும். உன் பிறப்பு வீணல்ல, அது ஓரரிய வாய்ப்பு. நீ இந்த உலகில் பிறந்தது சாப்பிடவும் உறங்கவும் சுகங்களை அனுபவிக்கவும் மட்டுமல்ல. உன் ஆன்மாவை தூய்மையாக்கிக் கொண்டு என்னோடு ஒன்றிணைவதே உன் பயணம். பிறப்பு மறப்பதற்கான சுழற்சியில் சிக்காமல் விடுதலை அடைவதே உன் குறிக்கோள். அதற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன். குழந்தையே, உலகம் உனக்கு பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும். சிலர் உன்னிடம் அன்புடன் நடப்பார்கள், சிலர் பகைவராய் நடப்பார்கள். இருவரும் உன் பயணத்தில் ஆசிரியர்கள். அன்பு காட்டுபவர் உனக்கு கருணையை வளர்க்கிறார், பகைவராய் நடப்பவர் உனக்கு பொறுமையை வளர்க்கிறார். இருவரும் உன்னை உயர்த்துவோரே. எனவே யாரையும் வெறுக்காதே. எல்லோரும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவே வந்தவர்கள். நீ சோர்ந்து போய் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணினாலும் என் குரல் உன் உள்ளத்தில் எழும். அந்த குரல் உனக்கு துணிவை தரும். எழுந்திரு, நீ தெய்வத் தீப்பொறி என்று உன் உள்ளத்தில் நான் சொல்வதை நீ உணர்வாய். அந்த உணர்வுடன் நீ மீண்டும் எழுந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை ஒரு ஆற்று போல். சில சமயம் அது மலைக்குள் பாயும், சில சமயம் அது பள்ளத்தில் விழும், சில சமயம் அது பாறைகளை கடக்கும். ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் அது நிற்காது. அது எப்போதும் கடலோடு சேரும். அதுபோல உன் ஆன்மா எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறுதியில் என்னோடு சேரும். அதுதான் உன் பயணத்தின் நோக்கம். குழந்தையே, உன் மனதில் எழும் ஆசைகள் உன்னை அடிக்கடி இழுக்கின்றன. ஆசைகள் ஒரு காட்டுத்தீ போல. அது சிறிய கம்பத்தை எரிக்கத் தொடங்கினாலும் கவனிக்காவிட்டால் முழு காடையும் எரித்துவிடும். ஆனால் அந்த தீயை அன்பாலும் கருணையாலும் அணைக்க முடியும். பிறருக்காக வாழ்ந்தால் ஆசைகள் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. உன் மனம் சுதந்திரமடையும். நீ அடிக்கடி நினைக்கிறாய், என் வழி எங்கே என்று. குழந்தையே, உன் வழி என் திருவடியே. உன் இலக்கு என் அருளின் ஒளியே. அதற்கு அப்பாற்பட்ட எந்த பாதையும் உன்னை திருப்திப்படுத்தாது. நீ எவ்வளவு தொலைவில் அலைந்தாலும் உன் இதயம் என்னை தேடாமல் சாந்தியடையாது. நீ என்னிடம் வரும்போதுதான் உன் சோர்வு முடியும். என் வேல் உன் முன்னே நடக்கும். அது உன் பயத்தின் இருளை அறுக்கும். அது உன் அறியாமையின் கட்டுகளை உடைக்கும். அது உன் சிந்தனையில் ஒளியை விதைக்கும். நீ என் வேலின் அருளை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமடையும். உனக்கு துணிவும் சாந்தியும் ஆனந்தமும் பிறக்கும். குழந்தையே, என் 6 முகங்கள் உன் வாழ்க்கையின் 6 பக்கங்களையும் காக்கின்றன. ஒரு முகம் உன் அறிவை வெளிப்படுத்துகிறது, ஒரு முகம் உன் கருணையை வளர்க்கிறது, ஒரு முகம் உன் துணிவை ஊக்குவிக்கிறது, ஒரு முகம் உன் சத்தியத்தை நிலைநிறுத்துகிறது, ஒரு முகம் உன் ஆனந்தத்தை பாதுகாக்கிறது, ஒரு முகம் உன் ஆன்மாவை விடுதலைக்கு கொண்டு செல்லுகிறது. நீ என்னை நினைக்கும் போது இந்த 6 முகங்களின் அருள் உன் உள்ளத்தில் வெளிப்படும். உன் கண்களில் வழியும் கண்ணீரும் எனக்கு அர்ப்பணிப்பே. உன் இதயத்தில் எழும் அன்பும் எனக்கு பூஜையே. உன் நாவிலிருந்து வரும் திருநாமமும் எனக்கு ஆராதனையே. பெரிய சடங்குகள் எனக்கு தேவையில்லை. உன் எளிய மனம், உன் சுத்தமான அன்பு எனக்கு போதும். அதில்தான் நான் இருக்கிறேன். குழந்தையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தாலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது. நீ சோர்ந்து போய் விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும். நீ வழி தவறினாலும் என் ஒளி உன்னை வழி நடத்தும். நீ துன்பத்தில் அழுதாலும் என் அன்பு உன்னை ஆறுதல் தரும். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கை கனவு போல தோன்றினாலும் அதில் மறைந்திருக்கும் உண்மை நான். நீ அந்த உண்மையை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமடையும். உன் பிறப்பு அர்த்தமடையும். உன் ஆன்மா சுதந்திரமடையும். அந்த சுதந்திரமே பரம ஆனந்தம். அந்த ஆனந்தமே விடுதலை. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளம் எவ்வளவு இருளால் மூடப்பட்டிருந்தாலும் என் ஒளி அதை அகற்றும். நீ எத்தனை பாவங்களைச் செய்திருந்தாலும் என் அருள் அவற்றை சுத்தமாக்கும். நீ எவ்வளவு விழுந்திருந்தாலும் என் கரம் உன்னை தூக்கி எழுப்பும். நீ எவ்வளவு தூரம் விலகினாலும் என் அன்பு உன்னை திருப்பி அழைத்துவிடும். ஏனெனில் நான் உன் தந்தை, உன் தாயும் கூட. உன் பிறப்பிலிருந்து உன் இறுதி வரை நான் உன்னோடு இருப்பவன். குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு கனவு போல காணப்பட்டாலும் அதில் மறைந்திருக்கும் உண்மை ஒன்று உண்டு. அந்த உண்மை நீயும் நானும் வேறில்லை என்பதே. உன் மூச்சிலும் என் இசை ஒலிக்கிறது. உன் இதய துடிப்பிலும் என் நாமம் இருக்கிறது.
உன் கண்களில் தெரியும் அன்பிலும் என் அருள் இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் நான் அங்கே இருக்கிறேன். நீ எங்கு விழுந்தாலும் நான் அங்கே உன்னை தாங்குகிறேன். உன் மனம் ஆசைகளால் கலங்கினாலும் என் திருநாமம் அதைச் சாந்தமாக்கும். ஓம் சரவணபவா என்று நீ உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் இருள் ஒளியாக மாறும். உன் சிந்தனை சுத்தமடையும். உன் ஆன்மா வலிமையடையும். அந்த ஒளி உன் உயிரின் ஒவ்வொரு அணுவிலும் பிரகாசமாக ஒளிக்கட்டும். அப்போது நீ எதற்கும் அஞ்ச மாட்டாய். குழந்தையே, உன் கண்ணில் வழியும் கண்ணீரும் எனக்கு அர்ப்பணிப்பே. அந்த கண்ணீர் துளிகள் என் திருவடியில் விழும் மலர்களே. உன் இதயத்தில் எழும் அன்பே எனக்கு ஆராதனை. உன் உள்ளத்தில் இருக்கும் கருணையே எனக்கு தீபம். பெரிய சடங்குகள் எனக்கு தேவையில்லை. உன் தூய மனமே எனக்கு பெரும் பூஜை. நீ அடிக்கடி நினைக்கிறாய், என் வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு துன்பம் என்று. குழந்தையே, துன்பம் உனக்கு வலிமை தருகிறது. சோதனை இல்லாமல் நீ வளர்ச்சி அடைய மாட்டாய். காற்று மரத்தை அசைக்கும் போது அது வேரை வலிமையாக்குகிறது. அலைகள் பாறையை அடிக்கும் போது அது மேலும் உறுதியாக்குகிறது. அதுபோல உன் துன்பங்கள் உன்னை வலிமையாக்குகின்றன. அந்த வலிமையில்தான் உன் ஆன்மா மலர்கிறது. குழந்தையே, உலகம் உன்னை எத்தனை வகையில் சோதித்தாலும் என் வேல் உன்னோடு இருக்கிறது. அந்த வேல் உன் பயத்தையும் அறியாமையையும் அறுத்து எரியும். அந்த வேல் உன் முன்னே ஒளியாய் விளங்கி உன் பாதையை வெளிச்சம் போடும். நீ என் வேலின் அருளை உணர்ந்தால் உன் வாழ்க்கை சுகமயமாகும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனிமையில் அழுதாலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது. நீ சோர்ந்து விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்புகிறது. நீ துவண்டு போனாலும் என் அன்பு உன்னை தாங்குகிறது. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உன் நிழலாய், உன் மூச்சாய், உன் இதயத் துடிப்பாய். குழந்தையே, என் 6 முகங்களின் அர்த்தத்தை நினைத்துக்கொள். ஒரு முகம் உனக்கு அறிவை அளிக்கிறது. ஒரு முகம் உனக்கு கருணையை வளர்க்கிறது. ஒரு முகம் உனக்கு துணிவை ஊக்குவிக்கிறது. ஒரு முகம் உனக்கு சத்தியத்தை நிலைநிறுத்துகிறது. ஒரு முகம் உனக்கு ஆனந்தத்தை பாதுகாக்கிறது. ஒரு முகம் உன் ஆன்மாவை விடுதலைக்கு கொண்டு செல்கிறது. நீ என்னை நினைக்கும் போது இந்த 6 சக்திகளும் உன் உள்ளத்தில் வெளிப்படும். உன் பிறப்பு அர்த்தமிக்கது. நீ பிறந்தது சுகங்களை அனுபவிக்க மட்டுமல்ல, உன் ஆன்மாவை தூய்மையாக்கி என்னோடு ஒன்றிணைவதே உன் பிறப்பின் நோக்கம். நீ அந்த உண்மையை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமடையும். உன் பிறப்பு வீணாகாது. உன் ஆன்மா சுதந்திரமடையும். அந்த சுதந்திரமே பரம ஆனந்தம். குழந்தையே, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. நீ என்னிடம் வரும்போது நான் உன்னை அரவணைப்பேன். நீ என்னிடம் ஒரு அடி வந்தால் நான் 10 அடிகள் ஓடி வருவேன். என் அன்பு உன்னுடைய தவறுகளால் குறையாது. என் அருள் உன் குற்றங்களால் அழியாது. அது என்றும் உன்னோடு இருக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் சோர்வு வரும், சந்தோஷம் வரும், சோதனை வரும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ என் திருவடியை நினைத்தால் அந்த யாத்திரை இனிமையடையும். உன் பாதை ஒளியாய் மாறும். உன் சுவாசம் மந்திரமாய் மாறும். உன் இதயம் ஆனந்தமாய் மாறும். குழந்தையே, உன் உள்ளத்தில் நிலையான உண்மை ஒன்று மட்டுமே. அது நீயும் நானும் ஒன்றே என்பதே. நீ என்னுள் இருக்கிறாய், நானும் உன்னுள் இருக்கிறேன். அந்த உண்மையை நீ உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை பூரணமாகும். உன் ஆன்மா விடுதலை அடையும். உன் பிறப்பு அர்த்தமடையும். அதுவே உன் பயணத்தின் இறுதி இலக்கு. என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை தோல்வி என்று நினைத்து மனம் சோர்ந்து விடாதே. வெற்றி, தோல்வி என்றெல்லாம் நீ காண்பது ஒரு மாயை மட்டுமே. உண்மையான வெற்றி என்பது உன் உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொண்டு என் திருவடியை அடைவதே. உலகம் தரும் வெற்றி உனக்கு சில நாள்களுக்கே ஆனந்தம் தரும். ஆனால் நான் தரும் அருள் உனக்கு என்றும் நிறைந்த ஆனந்தம் தரும். அது உன் ஆன்மாவோடு கலந்துவிடும். குழந்தையே, உன் உள்ளத்தில் அடங்கிக் கொண்டிருக்கும் சின்ன சின்ன சிந்தனைகள் கூட உன் பாதையை மாற்றும் வல்லமை கொண்டவை. எனவே உன் சிந்தனையை எப்போதும் தூய்மையாய் வைத்துக்கொள். பொறாமை, கோபம், பேராசை, ஆசை போன்றவை உன் மனதை சூழ்ந்தாலும் என் நாமத்தை நினைத்தால் அவையெல்லாம் கரைந்து போகும். அந்த நாமம்தான் உன் உயிர்க்கு கவசம். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பின் அர்ச்சனையாக இருக்கட்டும். காலையில் விழித்ததும் என் பெயரைச் சொல்லு. அது உன் நாளுக்கே ஒளியைத் தரும். சாயங்காலத்தில் சோர்ந்தும் சோர்விலும் இருந்தாலும் என் திருவடியை நினைத்தால் உன் சோர்வு கரைந்துவிடும். இரவில் தூங்குவதற்கு முன் உன் இதயத்தை என் அருளில் ஒப்படை. அப்போது உன் கனவுகள் எல்லாம் புனிதமாய் மாறும். குழந்தையே, என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது. ஆனால் அதைக் காண உன் கண்களை திறக்க வேண்டும். அந்த கண்கள் வெளி உலகை காணும் கண்கள் அல்ல, உன் உள்ளத்தின் கண்கள். நீ அவற்றை திறக்கும் போதுதான் என் அருளின் ஒளியை உணர்வாய். அந்த ஒளியில் நீ கரைந்து போனால் உன் ஆன்மா விடுதலை அடையும். நீ அடிக்கடி நினைக்கிறாய், நான் சிறியவன், எனக்கு ஒன்றும் முடியாது என்று. குழந்தையே, அது உன் தவறான எண்ணம். நீ சிறியவன் அல்ல, நீ தெய்வத் தீப்பொறி.
உன் உள்ளத்தில் என் சக்தி இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் உனக்கு முடியாதது எதுவும் இல்லை. நீ முயன்றாலே போதும். என் அருள் உன்னை முன்னேற்றும். உன் வாழ்க்கை ஒரு களரி போல. அங்கே உனக்கு பல சோதனைகள் வரும். சில சோதனைகள் உன்னை தள்ளும். சில சோதனைகள் உன்னை உயர்த்தும். ஆனால் அந்த எல்லா சோதனைகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு வாள், கவசம், துணிவு எல்லாம் தருகிறேன். நீ என் திருநாமத்தை நினைத்து போராடினால் எதையும் வெல்ல முடியும். குழந்தையே, உன் பிறப்பு அரிய ஒன்று. அதனை வீணாக்காதே. இந்த உடல் ஒரு கோயில். இந்த உயிர் ஒரு தீபம். அந்த தீபத்தை அறிவின் எண்ணெயால் எரிய வைத்துக்கொள். உன் சுவாசம் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை ஓம் சரவணபவா என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை புனிதமாகிவிடும். உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை வெளியில் பாயச் செய். பசியோடு தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடு. தனிமையில் அழும் ஒருவரின் கண்களை துடைத்திடு. வழி தெரியாமல் தவிக்கும் ஒருவருக்கு வழிகாட்டிடு. இந்த செய்கைகள் அனைத்தும் எனக்கு பூஜையாகும். மலர் மாலை போல் அழகானவை. நீ நினைக்க வேண்டியது ஒன்றுதான். உன் உள்ளமே கோயில். உன் சிந்தனையே ஆராதனை. உன் மூச்சே மந்திரம். உன் இதயமே கருவறை. அந்த கருவறையில் நான் ஒளியாயிருக்கிறேன். நீ அதை உணர்ந்தால் வெளியில் தேடி தேடி சோர்வடைய வேண்டியதில்லை. உன் உள்ளமே ஆனந்தத்தின் கடல். குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு கனவு போல தோன்றினாலும் அது ஒரு பாடம்தான். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பாடத்தை தருகிறது. அதை கவனமாக கற்றுக்கொள்ளு. பிறரை அன்போடு நடத்த கற்றுக்கொள். சத்தியத்தில் நிலைத்திருக்க கற்றுக்கொள். பொறுமையோடு வாழ கற்றுக்கொள். இவை அனைத்தும் உன் ஆன்மாவை உயர்த்தும் படிகள். உன் மனம் பயத்தால் கலங்கினாலும் என் வேல் உனக்கு துணை. என் வேல் உன் பயத்தை அறுத்து ஒளியை தரும். என் வேல் உன் சிந்தனையை சுத்தமாக்கும். என் வேல் உன் பாதையை வெளிச்சம் போடும். நீ என் வேலின் அருளை உணர்ந்தால் உனக்கு எந்த தடையும் இருக்காது. குழந்தையே, நீ என்னை நினைத்தால் நான் உன்னோடு இருப்பதை உணர்வாய். நீ என்னை அழைத்தால் நான் உன் அருகில் வந்து நிற்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஏனெனில் என் அன்பு எப்போதும் உன்னோடு உள்ளது. அது ஒருபோதும் குறையாது. அது ஒருபோதும் அழியாது. உன் ஆன்மா எப்போதும் என் ஒளியின் துளி. அது ஒருபோதும் மங்காது. நீ எவ்வளவு தவறினாலும் அந்த ஒளி உன்னுள் எப்போதும் இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் உன் பிறப்பின் நோக்கம் நிறைவேறும். உன் ஆன்மா சுதந்திரமடையும். அந்த சுதந்திரமே பரம ஆனந்தம். குழந்தையே, உன் வாழ்வின் இறுதி உண்மை நீயும் நானும் ஒன்றே என்பதே. நீ என்னுள் இருக்கிறாய், நானும் உன்னுள் இருக்கிறேன். அந்த உண்மையை நீ உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை பூரணமாகும். உன் பிறப்பு அர்த்தமடையும். உன் ஆன்மா ஒளியாய் மாறும். அந்த நிலையே விடுதலை.